அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வ லா முஅத்தி லிமா மனஅத் மின்கல் ஜத் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம யா ஹன்னான் யா மன்னான் யா தய்யான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துன் பிபாபிக வாகிஃபுன் முத்தல்லர்ரிஉம் மின் ஹதாயா ஃபஃபிர்லி லா யஃபிரு துனூப இல்லா அன்த யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி சய்யினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யஸ்தஹிப்பூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆஹிரா வ யசுத்தூன அன் சபீலில்லாஹ் வ யபூனஹா இவஜா உலாஇக ஃபீ ضلالٍ பஈத். வமா அர்ஸல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும் ஃபயுضில்லுல்லாஹு மன் யஷா வ யஹ்தி மன் யஷா வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். ஸதக்கல்லாஹு மௌலானல் அஸீம் வ ஸதக்க ரசூலுஹுன் நபியுல் கரீம் வ நஹ்னு அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன் வ ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ் நம்மின் மீது செய்த கிருபையின் ஆற்றல், நம்மின் மீது அவன் வைத்திருந்த பிரியம், அன்தல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத் மின்கல் ஜத் என்ற அவனுடைய கொடை நம்மை இவ்வுலகிலே நிராசையாக விட்டுவிடாது. மனிதர்களாகிய நாம் அவனை அறிகின்ற பொழுது 5 கலிமாவின் உட்பொருள்களை விளங்கும் போது மிக தெளிவாக தெரியும். அவனுடைய வல்லமை, உள்ளமை, அவனுடைய தாத்து சிஃபத்து, அவனுடைய அங்க அடையாளங்கள், அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்விற்குண்டான தனி தகுதி என்ன, அவன் காயும் தாயுமாக எப்படி இருக்கின்றான், அவனுக்குரிய லட்சணங்கள் எப்படியெல்லாம் நம்மிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைசல் ஹாதி இல்லாஹு யா ஷாஃபி யா காஃபி யா முஆஃபி என்ற நிலை அவனிடத்தில் எப்படி தவழ்ந்து மனிதர்களை தற்காத்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் இந்த 5 கலிமாக்களின் மூலமாக அவனுடைய தாத்து சிஃபத்துக்களை நாம் விளங்க முடியும். அல்லாஹ் மனிதனை போன்று உள்ளவன் அல்ல. அல்லாஹ்விற்குண்டான தனி லட்சணங்களும் குணங்களும் அவனுடைய பேறுகளிலே கூறப்பட்டிருக்கின்றது. அவனுடைய பேர்களில் 99 திருநாமங்களில் ஒன்று உள்ளடக்கி 100ஆக மிக தெளிவாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கான். அவன் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, 14 உலகத்திலும் அவன் லாகிராக பாத்தினாக, ஹுவல் அவ்வலாக ஆகிராக லாகிராக பாத்தினாக இருக்கான். அவனை எங்கு நாம் தேடுவது? ஒரு பொருள் நம்மிடத்தே இல்லை என்றால், ஒரு பொருள் நாம் வைத்திருந்தது காணடித்து விட்டால், ஒரு பொருள் நம்மை விட்டும் தவறிவிட்டால் தேடுவது இயல்பு.
அல்லாஹ் நம்மை விட்டு மறைய, நாம் அல்லாஹ்வை விட்டு மறைய எப்படி நாம் அல்லாஹ்வை தேட முடியும்? தேடிய பொருள் எல்லாம் கிடைப்பதில்லை, கிடைத்த பொருளெல்லாம் தேட வேண்டிய அவசியமில்லை. தனக்குத்தான் ஆதி முதல் அண்டம் வரை அனைத்து சிஃபத்துக்களையும் ராத்துக்களையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு விளக்கி கொடுத்ததற்கு பிறகு இந்த 5 கலிமாவை உணராத நிர்மூட மூடிகள் இந்த உலகத்திலே உளறிக் கொண்டு வருவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். நாம் இல்லாமையிலிருந்து அல்லாஹ் நம்மை உண்டாக்கினான். மிம்மா இம்மைன், ஒரு துளி இந்திரியத்தால் நீரால் துர்நாற்ற நீரால் நம்மை அல்லாஹ் படைத்தான். நம்முடைய இந்திரியத்தை நாமே மோந்து பார்க்க முடியாது, அவர்களுடைய ஹைல அவர்களை மோந்து பார்க்க முடியாது. இது உடலில் ஒரு பகுதியாக உள்ளிருந்து வந்தாலும் அவைகளின் செயல் திறன்கள் ஒரு மிம்மாங்கி குள்ளி ஷெயின், ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் தண்ணீரில் இருந்து தான் படைத்தான். தண்ணிக்கு ஹயாத்தை கொடுத்தது யார்? அந்த தண்ணி மனிதனுக்கு எப்படி ஹயாத் ஆகுது? வானத்திலிருந்து அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணியை இறக்குறான், மலையை. அதை மான் தகூர் என்று சொல்கிறான், பரிசுத்தமான நீர். அப்போ அந்த மான் தகூர் பரிசுத்தமான நீரை மனிதன் உபயோகிக்கின்ற பொழுது ஆணுக்கும் இந்திரியமாக, பெண்ணுக்கு ஹைலாக அது வெளியாகி வருகின்றது. ஹைல் வராத எந்த பெண்ணுக்கும் குழந்தை ஏற்படாது, நுத்துவா இல்லாத எந்த ஆணுக்கும் குழந்தை ஏற்படாது. அப்படி இருவருக்கும் வந்தாலும் இப்பொழுது குழந்தை இருவருக்கும் ஏற்படுவதில்லை. என்ன காரணம்? கல்யாணம் முடிச்சு கேட்பாங்க, வவுத்தில் புழுப்பூச்சி இல்லையான்னு. மழை செப்டி டேங்க் குழலில் தான் புழுப்பூச்சிகள் இருக்குது, கிராமத்து பழக்கம். ஏன் உனக்கு புழுப்பூச்சிகள் இல்லையா? குழந்தை உண்டானதுக்கு சொல்லுவாங்க. அதுலேயும் திருமணம் முடித்து 1 மாதத்தில் டாக்டரில் காமிக்க ஆரம்பித்து 50, 40, 60, 30, 20, 25, 10 இப்படி வருஷங்களெல்லாம் காண்பித்தும் கூட குழந்தை இல்லாதவர்கள் எத்தனை நபர்கள்? இந்த இடத்துல தான் நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம். நம்முடைய ரப்பை நாம் மறந்துட்டோம். உண்டி சுருங்கினால் ஞானம் பிறக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நமக்கு உண்டி சுருகலை, குண்டி விரிஞ்சிருச்சு. நம்முடைய வாயில் தொப்பைகளை நெப்புவதற்குரிய உணவுகள் செல்லுது. அதில் நச்சுக்கிருமிகள் நிறையாக இருப்பதன் காரணமாக பிரயோஜனத்தை விட நம்முடைய ஆண்மையின் தன்மையை அப்படியே அரித்து விடுகின்றது. ஆணுக்கு ஏன் ஆண் தன்மை இல்லை, விரைப்புத்தன்மை இல்லை? பெண்ணுக்கு ஏன் பெண்மை இல்லை, உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை? உணர்வு, உணர்ச்சி, பெண்மை இருந்தால் அதிகரித்தால் தான் அங்கு சுரப்பிகள் வெளியாகும். இதுக்கெல்லாம் காரணம் படைப்பினங்களாகிய நாம் படைத்த நம்முடைய ரப்பை, ரஹ்மானை, அல்லாஹுவை மறந்தது தான். அல்லாஹ் கேட்குறானே, ஃபஸ்அலு, கேளுங்கப்பா. இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், கல்விமான்களிடத்தில் போய் கேளுங்க. இப்போ போய் கல்விமான்கிட்ட ஒன்று கேட்டால், ஒரு சாதாரணமாக ஓதி பார்க்கணுண்டாவே மேப்படியானுங்க என்ன செய்கிறானுங்க, நீங்கள் நல்ல மனோ தத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. அவன்கிட்ட என்னையா இருக்குது? அவனோ ஒரு பரிசுத்தமாகாத நுத்துஃபா. சரி, அவன்கிட்ட போகிறேன். என்ன சொல்கிறான்? மனோ தத்துவ டாக்டர் மனோநிலைகளின் மாற்றத்தை பேச விட்டு அவன் என்ன செய்கிறான்? அதுக்கு தகுந்தாப்பில் மாத்திரதான். ஓதுகிற விஷயத்தில் அப்படி அல்ல. அப்படி மனோநிலைக்கு தக்கவாறு இதை ஓது, அதை ஓது, இதை செய்து ஓதி தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க. ரூவுக்கு ரூவுடைய நிலையை கனெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது கூடாதான் தலாந்துரிச்சியான்கிட்ட போய் மாத்திரையை வாங்கி தின்னு. ஒரு பெண்ணு சொல்லுது, 30 வருஷமாக நான் போய் ட்ரீட்மெண்ட் செய்கிற பிள்ளைக்காக. 30 வருஷமாக ஒரு பூச்சி கூட என் வகுத்தில் இல்லைன்ற. எப்படி இல்லாமல் போவோம்? எல்லாம் கேள்வி தர்றேன்றானே. உன்னுடைய தேவைகள் என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன் நார். கேளு. இன்னக ஜாமிஉன் நாசி லா ரைப ஃபீ இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். கேளு அல்லாஹ்ட்ட. ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை? உன்னுடைய நம்பிக்கையும் ஐக்கியமும் உன்னுடைய பொருளாதாரமும் பாத்திலான, ஹராமான, வீணான வழியில் போகுது. திருமணம் முடித்ததிலிருந்து கேள்வி ரப்புட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மருத்துவத்துக்கு போனாங்க? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எந்த மருத்துவத்துக்கு போனாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மருத்துவத்துக்கு போனாங்க?
அதே நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எந்த மருத்துவத்துக்கு போனாங்க? எத்தனை நபிமார்களுக்கு பிள்ளை இல்லை? அந்த பிள்ளை எந்த மருத்துவ கூடத்தில் போய் பிறந்தது? ஏன் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தாய்மார்களுக்கு பிறக்கின்ற குழந்தை வெளியில் ஆஸ்பத்திரியில் போய் காண்பிக்கிறதே கிடையாது. ஏதாவது கோளாறு ஏற்பட்டாலே ஒன்லி ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, நோய் நொடியை தவிர. ஆனால் இன்னைக்கு எல்லாம் புதுமை பெண், சிங்கப்பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிங்க ஆஸ்பத்திரி, சிங்க புதுமை ஆஸ்பத்திரி எல்லாம் இன்னைக்கு உற்பத்தி ஆகி போயிடுச்சு. மனிதனால் தயாரிக்கப்படுகின்ற கைபுகளை பார்க்கக்கூடாத அத்தனை பொருள்களையும் பார்க்கக்கூடிய கருவிகள் இன்னைக்கு வெளியாகிருச்சு. ஒரு கருவிக்கு ஒரு ரேட். இதெல்லாம் யாருக்காக ஆக்கப்பட்டது? மனிதனுக்கு நோய் வருவதே அவனுடைய கரத்தால் தான், அவருடைய எண்ணத்தால் தான், அவருடைய வாழ்வால் தான். நன்னூல் ஆதாரம் கேட்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ்வுடைய 99 இஸ்மு அஸ்மாக்கள், அவனுடைய சிஃபத்துக்கள், தாத்தை தவிர அவனுடைய சிஃபத்துக்கள் அனைத்தும் மனிதனுடைய உடம்பென்னும் அந்த ஊடகத்துக்குள் அல்லாஹ் அதை அமைத்து வைத்திருக்கின்றான். கண்ணு வலி இல்லையா? நாஃபிர் அல்லாஹ்வுடைய பேர். கண்ணு வலிக்குதா? லார் அல்லாஹ்வுடைய பேர். நோய் இல்லையா? ரஹ்மத்து. நோயா? அதாபு. என்னப்பா இல்லை? என்னமா இல்லை? ஆணானாலும் பெண்ணானாலும் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒன்று, உங்களது வாழ்வில் உலகத்தில் கனெக்ஷன் ஆகி உலகத்துடைய சிஃபாத்துக்களின் மூலமாக, உலகத்துடைய நச்சுப் பொருள்களின் மூலமாக கனெக்ஷன் கொடுத்ததன் காரணம்தான் இன்றைக்கு நிறைந்த நோய்கள் உடலிலே காண இருப்பதை பார்க்க முடியுது. கைபை டெஸ்ட் பண்ணலாமா? மார்க்க சட்டங்கள் என்ன சொல்லுது? ஒருவருக்கு நொம்பலம் ஏற்பட்டால் அந்த நொம்பலத்தை தீர்த்து கொள்வதற்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் அன் நாஃபி அல் ஹாதி அல் பாக்கி அல் வாரிஸ் அல்லாஹ்வுடைய இஸ்மை ஓதி தண்ணியில் ஊது. அத்தனை மாத்திரையின் ஒருங்கு அமைப்பும் அந்த 99 இஸ்முகளிலே 100வது தாத்து உனக்கு ராகத்தை கொடுக்கும். அல்லாஹும்ம யா ஷாஃபி யா காஃபி, அல்லாஹும்ம யா ஷாஃபி இல்ல ஷாஃபி யா ரஹ்மர் ராஹிமீன். யார் சொல்கிறோம்? நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம். பிளட் ப்ரெஷரா, சுகரா, அல்சரா, எகமாம், மயக்கமா, மயக்கத்திலே ஒரு வகை ஒமட்டலா, எல்லாத்துக்கும் இப்போ கண்டுபிடிப்பு வந்துருச்சு. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற மனக்கோளாறில் ஒரு கண்டுபிடிப்பு இன்னும் வர முடியலை, வர முடியாது. அதுதான் அல்லாஹ்வோட கனெக்ஷனை விட்டு நம்மை அத்துவிட்டது. அந்த அல்லாஹ்வோடு மனிதன் ஆண் பெண் எப்படி கனெக்ஷனாக இருக்க வேண்டும்? மாஷா ரக்கபக்கின்றான் அல்லாஹ். நல்ல குர்ஆன் எடுத்து சிந்தி. குர்ஆனின் வாழ்வே நமது வாழ்வு என்பதை நீ உணராத காரணத்தால் தான் இன்னைக்கு அத்தனை நோயும் வருது. மன அழுக்கு வருது. மனதில் அழுக்கு ஏற்பட்டு விட்டால், மனதில் குருட்டுத்தன்மை ஏற்பட்டு விட்டால், மனதில் விளங்காத்தன்மை ஏற்பட்டு விட்டால், துல்மத்து ஏற்பட்டு விட்டால், மனிதனுடைய வாழ்வின் தரங்களெல்லாம் கண்ணாடி நொறுங்கியதை போன்று சரிந்து, வயநாடில் மலை சரிவு ஏற்பட்டதை விட 100 மடங்கு சரிவு ஏற்படும் மனிதனுக்கு. இங்கே நாம் உணரணும். ஏறத்தாழ 3 வருஷமாக வயநாட்டில் இந்த வருஷமும் சரிவு ஏற்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பம் மண்ணுக்குள்ளே போச்சு. சஹ்ரஹா அலைஹிம் சபஅலையால் வஸமானியத ஐயாம். நம்முடைய அல்லாஹ் முன்னாலே சொல்லிட்டான். செங்காற்றுகள், செந்நீர், மழை பொழிதல், பூமி வெடித்தல் எல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். எப்போ? எந்த இடத்தில் மாபாதக செயல்கள் அதிகமாகின்றதோ, பாவங்கள் அதிகமாகின்றதோ, அங்கு ரப்புடைய வரப்பிரசாதம் நீங்கி வர அதாபுகள் வறண்டு போய் அங்கே ஏற்படுத்திவிடும். குடிநீர் அளிக்கும், சுகாதார காற்று அவர்களை வீழ்த்தும், அவர்கள் கட்டியிருக்கின்ற இன்ப குடில்கள் அவர்களை நாசப்படுத்தும், மண்ணுக்குள் புதைத்துவிடும், கபரை விட மோசமாக இருக்கும். இதை யாராவது நாம் சிந்திக்கிறது உண்டா? நம்ம கல்வியில் தெரிவது உண்டா?
சொன்னானே ஹுவல் அவ்வல் வல்லாஹிர் வல்லாஹிர் வல் பாத்தின். அவனுடைய தன்மை எங்கே? 4 தன்மை. நமக்குள் எத்தனை தன்மை வேலை செய்கின்றது உணர வேண்டாமா? இந்த உலகத்தை உய்விக்க வந்த உத்தம தூதர் தஹா சையீதுல் காயினாத் கவுனைன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இந்த உலகத்தின் வாழ்வை என்ன சொன்னாங்க? சிந்திக்க வேணாம்? தற்பெருமைக்குள்ள உலகம், தற்குறியாகும் உலகம், தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளாத உலகம், அடுத்தவர்களுக்கும் உதவி செய்ய முடியாத இந்த உலகம் மனிதர்களுக்கு என்ன செய்ய போகின்றது? ஹாமான், ஷத்தாத், ஃபிரௌன், நும்ரூத், இன்றைக்கும் பல வகைகளிலே இந்த உலகத்தை சுற்றி அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே, அதெல்லாம் யாரால் ஏற்படுகின்றது? நாம் ஒன்றை உணராத ஒரு காரணம்தான் இத்தனை சேதங்களும், இத்தனை பிளாக் மெயில்களும், இத்தனை நாசக்கேடுகளும், நெருப்பாலும் மண்ணாலும் ஆகாயத்தாலும் கருவிகளாலும் சூடுகளாலும் இன்றைக்கு மக்களை பல வகைகளிலே துன்புறுத்தப்பட்டு கொண்டிருப்பது யாரால்? இவைகளையெல்லாம் நாம் நன்று உணர வேண்டும். ஏன் கொஞ்ச நாளாகவே விட்டு இந்த இந்தியாவில் நமக்கு பல்வேறான தொல்லைகள், ஆட்சியாளர்களின் மூலமாக நெருக்கடிகள். ஒருத்தனுக்கு 6 மணிக்கு கொள்ளைக்கு வந்தால் 3 மணிக்கு போயிருக்கணும் ஜாமத்தில், அல்லது சாயங்காலம் 5 மணிக்கு தான் போயிருக்கணும்டா. என்ன உத்தரவு இது? இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் உடுத்தணும், மனைவிட்ட நீ சொருகணும், ஆனால் உருகிடணும், நீ வெளிப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் சட்டங்கள் வருது. என்னங்கடா உங்கள் சட்டம்? மனிதனை வாழ வைப்பதற்கு ஒரு கட்டுக்கோப்பு தான் அரசாங்கம். ஆனால் அது என்ன ஆகி போச்சு? செல்லரிச்சு போச்சு. ஆதிக்கத்தாலும் அகம்பாவத்தாலும் ஃபிரௌன் தன்னை அழித்துக் கொண்டதை போன்று இஸ்லாம் கூறுகின்ற சான்றுகள் எத்தனை! நும்ரூத் வசதிகளை ஏற்படுத்தி உல்லாசமாக வாழ்ந்த சத்தாத், எல்லாம் குர்ஆன் பறைசாற்றி கொண்டிருக்கு. படிங்க. குர்ஆனை விட்டோம், நாம் கெட்டோம். இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்பாலிக்கட்டும். நாம் அந்த வல்ல ரஹ்மான் சொன்னதை செவிமடுக்காமல் வாழ்ந்ததன் நோக்கங்களும் காரணங்களும் தான் குர்ஆனுடைய வாழ்வை நாம் தெரிகடச் செய்து விட்டோம். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தாவிட்டால் ஆக்சென்டில் நொறுங்கிய எந்த வஸ்துவானாலும் சுக்கு நூறாக போவதை போன்று மனிதனுடைய வாழ்வை இறுதியிலே முடிந்துவிடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் அறிவோம், திருந்துவோம், ஒன்று சேர்வோம். அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்டு அவன் அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த வாழ்வை சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் ஒற்றுமையுடன் செயல்படுத்த முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத்தை தரட்டும். நமது பாதங்களை ஸ்தலமாக தீனிலே புதைப்போம். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் தருவானாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வத்தபிஉனி அலல் இஸ்லாம் ஃபஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.